இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா டிஃபரன்ஸ்னால் வேற்றுமை, ரெண்டுக்குள்ள வேற்றுமை என்ன, பட்வீன் இடையில், வேற்றுமை இடையில், எதற்கடையில், சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். அப்படின்னா சீரியஸ்னால் நேராக போகிறது ரைட்டா, பேரலல்னால் பக்க இணைப்பு, நேர் இணைப்பு, பக்க இணைப்பு ரைட்டா. இந்த நேர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளுக்கு உள்ள வேற்றுமையை பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னா தொடர் இணைப்பு, நேர் இணைப்பு தொடர் இணைப்பு, சீரியஸ்னால் தொடர் இணைப்பு, தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பேரலல்னால் பக்கவாட்டு இணைப்பு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமையை பார்க்கலாம். The difference between series and parallel circuits may be summed as follows in table 4.3. அப்படின்னா இந்த வேற்றுமையானது எதனோட வேற்றுமையானது? த டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரியஸ் அப்படின்னா தொடர் மற்றும் பக்கவாட்டு சர்க்கியூட்ஸ்னால் இணைப்பு, அதாவது சர்க்கியூட்ஸ்னால் ஒரு வரைபடம் ரைட்டா, வரைபடம்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கியூட்ஸ்னால் அதுதான் வரைபடம். அந்த வரைபடத்தில் அதாவது சீரியஸ்னு தொடர் மற்றும் பேரலல் பக்கவாட்டு வரைபடத்தில் உள்ள வேற்றுமைகளை கீழ்காணும் மேபி சம்மண்டுனா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபாலோவிங் டேபிள்ஸ், அதாவது இந்த கீழே கண்ட டேபிளில் 4.3 இந்த வேற்றுமைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றான். அப்போ வேற்றுமைகள் என்னென்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 கிரிட்டீரியான்னு என்னது? அதனோட பொருள். எதனோட பொருள் அப்படின்னா என்ன? இதுக்கு இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஈக்குவல்னால் சரிசமமான மின்தடை, ரெசிஸ்டன்ஸ்னால் மின்தடை ரைட்டா. ரெசிஸ்டர்னு மின்தடை ஆக்கி ரைட்டா. ரெசிஸ்டரில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்புகளுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டர்ன்றது அது ஒரு பொருள், ஒரு மின் தடையாக்கி அதில் எவ்வளோ மின் தடை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா சரியான ஒரு மின்தடை இருந்தால் அதற்கு சீரியஸில் கொடுத்தோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் இதுக்கு முந்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை கவனித்து பார்த்துருக்கணும். அதில் மூணு சீரியஸில் 3 கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். R1 R2 R3ன்ட்டு, ஒன்றுக்கு 5, இன்னொன்றுக்கு 10, இன்னொன்றுக்கு 15ன்னு கொடுத்துருப்பேன் ரைட்டா. அப்போ சீரியஸில் போகும்போது 3ஐ கூட்டிடணும். R1 + R2 + R3. அப்போ சீரியஸ்ன்றது RSனால் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3. அப்போனா 5 10 + 15 எவ்வளோச்சு? 30 ஆகிப்போச்சு. அப்போது இது ஹையஸ்ட் வேல்யூ. இதில் R1 5, R2 10, R3 15. அப்போ RS எவ்வளோ? 30. அப்போது அந்த R3யை விட R1 R2 R3 விட அதிகமாக இருக்குது. அதான் சொல்கிறான். இப்போது ஈக்குவலண்ட் ஈக்குவலன்ஸ்னால் சரியான, அதாவது ஈக்குவலண்ட் சமமான ஒரு மின்தடை கொடுக்கும்போது, கிரிட்டீரியா கொடுக்கும்போது இப்போ சீரியஸ் என்ன இருக்குது? மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நல்லா அந்த படத்தை பார்த்துக்கோங்க. அப்போது கொடுக்கும்போது அந்த கூட்டல் தொகை என்ன ஆகும்? மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஹையஸ்ட்னா அந்த 3ல் எது ஹையஸ்ட்டு? R3 தான் ஹையஸ்ட்டு. 15 விட இந்த RS கூட. இந்த கூட்டல் தொகை என்ன ஆகுது? சீரியஸில் கூட இருக்குது. மோர் தென் த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த 3ல் உள்ள அதிகமான ரெசிஸ்டன்ஸை விட இதனோட கூட்டல் தொகை அதிகமாக உள்ளது. அப்போ இப்போ பேரலல் எடுங்க. பேரலில் லெஸ் தென் த லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பேரலல் வரும்போது என்னது? 1/RP. RPனா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். அப்படின்னா அதுக்கு என்ன? 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. இப்போ R1 5, R2 10, R3 15. இப்போ இதில் எது கம்மியோ அதை விட இது கூட்டல் தொகை கம்மியாக இருக்கும்ன்றான். RPன்றது அது என்ன? 2.7 தானே வந்துச்சு. நான் போட்டு காமிச்சிருக்கேன் போன வீடியோவில் பாருங்கள். லெஸ் தென்னா கம்மியாக இருக்கும். த லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த 3ல் உள்ள கம்மியான மின் தடையை விட இந்த கூட்டல் தொகையானது பேரலில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறான். அதில் கூட்டல் தொகை சீரியஸில் கூட்டல் தொகையானது அதிகமான உள்ள ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். ஆனால் பேரலில் என்னவாக இருக்கும்? பேரலில் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் விடையும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறான் ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமௌண்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளோ பாயுது ரைட்டா அப்படின்றத பார்ப்போம். சீரியஸில் போகும்போது என்ன ஆகும்? சீரியஸில் போகும்போது கரண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். த கரண்ட் இஸ் லெஸ் அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர் அப்படின்றான். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது, ஆமாம் சீரியஸில் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். 30 ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. 5 10 15ன்னு வரும்போது அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு மின்தடை அதிகமாக இருக்குது. அப்போனா கரண்ட்டு கம்மியாக தான் பாயும் ரைட்டா. ஆனால் பேரலில் மின்தடையாகல கம்மியாக வருது.
கூட்டல் தொகை எவ்வளோ வருது, கம்மியாக வருதுன்னு வரும்போது கரண்ட் அதிகமாக பாயும். கரண்ட் இஸ் மோர் அஸ் எஃபெக்டிவ். எஃபெக்டிவ்னா செயல்படும் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம், எதிர்ப்புன்னு அர்த்தம். மோர் கரண்ட் இங்கே எப்படி பாயுதுன்னா கரண்ட் இஸ் மோர் அதிகமாக பாய்கிறது. அஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். அப்படின்னா எஃபெக்டிவ்ஸ்னால் மொத்தத்தின் கூட்டல் தொகை. எஃபெக்ட்னா அதெல்லாம் கூட்டல் தொகை தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். எஃபெக்டிவ்னா பயன்பாட்டில் உள்ள மின் எதிர்ப்புன்னு அர்த்தம். இஸ் லெஸ்ஸு அப்படின்னா இதில் பயன்பாட்டில் உள்ள மின் எதிர்ப்பு வந்து குறைவாக இருக்கிறதுனால கரண்ட் அதிகமாக பாயும். கரண்ட் இஸ் மோர். ஏன்னா இது கம்மியாக தானே இருக்குது ரெசிஸ்டன்ஸு ஆர்பியில். அடுத்து நெக்ஸ்ட்டு சுவிட்சிங் ஆன் ஆர் ஆஃப். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிற. சுவிட்ச் ஆன் பண்ணோம் இந்த ஆஃப் பண்ணும்போது இல்லை, சர்க்யூட் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சர்க்யூட் சீரீஸில் கொடுத்த நடுவில் அந்து போச்சு வயர் அப்படின்னா எங்கேயுமே கரண்ட் போகாது, சர்க்யூட் க்ளோஸ் ஆகாது. அதுதான் சொல்கிறான். சுவிட்சுன்றது நீ சுவிட்ச் போடுற சுவிட்ச் இல்லை, சர்க்யூட் பிரேக்கை தான் சுவிட்ச் ஆன் அல்லது ஆஃப்ன்றான். அப்போ இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யுது, இஃப் ஒன் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷனில் இஃப் ஒன் அப்ளிகேஷன் ஒன்று அப்ளையன்சஸ்னால் ஒரு பொருள், ஒரு மின் சாதன பொருள், ஏதாவது ஒரு பொருள் வந்து பல்போ ஏதோ டியூப்லைட்டோ அந்த சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. டிஸ்கனெக்ட்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, வயர் அந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்து என்ன ஆகும், எங்கேயுமே கரண்ட் போகாது. அதர்ஸ் ஆல்சோ டோன்ட் ஒர்க். மீதி எந்த ஒரு பொருளும் வேலை செய்யாது. ஆனால் இங்கே பேரலல் அப்படி இல்லை. எந்த பொருளுக்கு போக வேண்டிய கரண்ட் போகுதோ அந்த பொருள் மட்டும் வேலை செய்யாது, மீதி பொருளும் போயிட்டுருக்கோம். அந்த சர்க்யூட்டை பார்த்துக்கோங்க. இஃப் ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட் இப்படின்னா ஒரு மின்சாதன பொருள், அப்ளையன்ஸஸ்னால் மின்சாதன பொருள்னு அர்த்தம். மின்சாதன பொருள் டிஸ்கனெக்டட்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டால் என்னாகும், அதர்ஸ் வில் ஒர்க் இண்டிபெண்ட்லி. மீதி பொருள்கள்லாம் தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மீதி பொருளுக்கு கரண்ட் போகும். ரைட்டா, அதுதான். நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் என்னது இதை பாருங்கள். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னால் அதாவது கரண்ட்டுன்னா மின்னோட்டம். ரைட்டா, மின்னோட்டத்தின் வெப்ப விதி, தன்மை, எஃபெக்ட்னா தன்மைன்னு சொல்லலாம். ரைட்டா, அப்போ வெப்பத்தன்மையை பற்றி பார்க்கலாம். மின்னோட்டத்தின் வெப்ப நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஹீட்டிங் எஃபெக்ட்னா அதனோட நிலைப்பாடு. ரைட்டா, எஃபெக்ட்ன்றது அதனோட வினைபுரியும் பொருள்னு சொல்லுவான். வினைபுரியும் போது என்ன எஃபெக்ட் ஆகுது. எஃபெக்ட்னா அதாவது அதனோட பிரதிபலன் சொல்லலாம், விளைவுகள்னு சொல்லலாம். அதாவது மின் விளைவுகள், அதாவது ஹீட்டிங்னு வெப்ப விளைவுகள்னு சொல்லலாம். எதனோட வெப்ப விளைவுகள், கரண்ட்னா மின்னூட்டம் கிடையாது. மின்னூட்டம் சார்ஜ். ரைட்டா, அப்போ சார்ஜின் எலக்ட்ரான் ஃப்ளோ தான் மின்னூட்டம். ரைட்டா, அப்போது இது மின்னோட்டத்தின் கரண்ட்டோட வெப்ப விளைவுகள் என்னன்று பார்க்கலாம். ரைட்டா, ஹேவ் யூ எவர் டச்டு த மோட்டார் கேசிங் ஆஃப் அன் ஃபேன் அப்படின்னா கேசிங் என்னது, ஒரு ஃபேனுன்றது நம்ம வீட்டில் சுற்றுற ஃபேனு, அதோட கவர் இருக்குல்ல, பாடி கவர், அதான் கேசிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேன் உள்ள காயில் இருக்குது, அந்த குண்டா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் கேசிங்னு சொல்லுவாங்க. அந்த கவரை தான் சொல்லுவாங்க. ஹேவ் யூ எவர் டச்டு த கேசிங் ஆஃப் எ ஃபேன் அப்படின்றான். நீங்கள் தொட்டு பார்த்தது உண்டா? ஹேவ் யூ எவர்னா எப்போயாவது தொட்டதுண்டா? இந்த மோட்டார்னால் அந்த ஃபேனுக்குள்ளே இருக்க மோட்டாரை வச்சுருக்கக்கூடிய கவர் உள்ள ஃபேனுக்கு மோட்டார் இருக்குது, அதுக்கு மேலே கவர் இருக்குது. அந்த ஃபேனுக்கு மோட்டாருக்கு மேலே உள்ள கவரை தொட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். which has been used for a few hours. அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணப்பட்டால், few hours சில மணி நேரங்கள். which has been whichன்னு எதை குறிக்குது, ஃபேனை குறிக்குது. which has been usedனா உபயோகப்படுத்தப்பட்டால், for few hours சில மணி நேரங்களில் உபயோகப்படுத்தப்பட்டால், continuously தொடர்ச்சியாக சில மணி நேரங்கள் உபயோகப்படுத்தப்பட்டால், what do you observe நீ என்ன அதில் கவனிப்பாய் என்று கேட்குறான். வாட் யூ அப்சர்வ் என்ன கவனிப்பாய் அப்படின்னா, த மோட்டார் கேசிங்னா அந்த மோட்டார் உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே உள்ள பாடி கவர். மோட்டார் கேசிங் இஸ் வார்ம், அது சூடாகும். அது சுற்றி கொஞ்ச நேரம் ஓடிச்சுன்னா மோட்டார் கேசிங் தொட்டு பார்த்தேன்னா சூடாகும். திஸ் இஸ் டியூ டு த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னா இது இருக்கிறது எதன் காரணமாக, அதன் காரணமாக டு த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா, ஹீட்டிங் எஃபெக்ட்னா வெப்ப விளைவுகள் ஆஃப் கரண்ட், மின்சாரத்தின் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவுகள் காரணமாக அது என்ன செய்யுது, உஷ்ணமாகிறது, சூடாகிறது. வாமன சூடாகிறது. த சேம் கேன் பி அப்சர்வ்டு பை டச்சிங் எ பல்ப். அதே மாதிரி
கேன் பி அப்சர்வ்டு, நீ கவனிக்கலாம். கேன் பி அப்சர்வ்டு, கவனிக்கலாம். பை டச்சிங் எ பல்ப், ஒரு பல்பை தொட்டு கூட நீ கவனிக்கலாம். பல்ப் இருந்துச்சுன்னா அந்த பல்பை போய் நீ தொட்டேன்னு சொன்னால் அது சூடாக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா. விச் வாஸ் யூஸ்டு ஃபார் ஏ லாங் டூரேஷன், அப்படின்னா அந்த பல்பு விச் வாஸ் யூஸ் உபயோகப்படுத்தப்பட்டால் ஃபார் ஏ லாங் டூரேஷன், அதிகமான நேரங்களாக உபயோகப்படுத்தப்பட்டால் அந்த பல்பும் சூடாக தெரியும் அப்படின்றான். ஜெனரலி, பொதுவாக எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் டெவலப் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ ரெசிஸ்டர் அப்படின்றான். பொதுவாகவே, ஜெனரலி, பொதுவாக த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் டெவலப். அப்போ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொன்ன என்னது, ஒரு மூலம் எங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணப்படுகிறதோ அதுதான் சோர்ஸ்னு சொல்கிறான். த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் டெவலப் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ ரெசிஸ்டர் அப்படின்னு சொன்னால், அதாவது சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா ஒரு மூலப்பொருள் உண்டாக்கப்படும். என்ன உண்டாக்கப்படும்? ஒரு மூலமாக உண்டாக்கப்படும். சோர்ஸ்ன்ற ஒரு வெகுமதி மாரி எது உண்டாக சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் மின் ஆற்றலை உண்டாக்கப்படும். மின் ஆற்றல் எங்கே உண்டாக்கப்படும்? நான் ஜெனரல்னு பொதுவாக எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா ஒரு மின் ஆற்றல் உண்டாக்கப்படும். ஏன் உண்டாக்கப்படும்? அந்த ரெசிஸ்டரில் ஹீட் ஆகும். அது ஒர்க் டன் பண்ணும்போது அதில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதுதான் சொல்கிறான். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் டெவலப், அதுக்குள்ளே ஒரு மின் ஆற்றல் உண்டாகும். கேன் டெவலப்னா உண்டாகும்னு அர்த்தம். உண்டாக்கும். அது உண்டாக்கும். எதை உண்டாக்கும்? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா அதில் பாயக்கூடிய மின் ஆற்றல் எதை உண்டாக்கும்? ஜெனரலினா சோர்ஸ்னால் ஒரு அந்த பேட்டரியிலேருந்து பாயக்கூடிய மின் ஆற்றல் கேன் டெவலப்னா உண்டாக்கும். எதை உண்டாக்கும்? எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மின்னழுத்த வேறுபாடு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. மின்னழுத்த வேறுபாடை எதுக்கு நடுவில் உண்டாக்கும்? ரெசிஸ்டருக்கு நடுவில் உண்டாக்கும். ரெசிஸ்டர்ன்றது ஒரு மின் தடையாக்கி அதுக்கு ரெண்டுக்கு நடுவில், இந்த சைடில் ஒரு எண்டு இருக்கும், அந்த சைடில் ஒன்று இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் அந்த ரெசிஸ்டருக்குள்ளே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை எது உண்டாக்கும்? எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உண்டாக்கும். சோர்ஸ்னால் அது வழியாக பாயக்கூடிய, பேட்டரியிலேருந்து பாயக்கூடிய மின் ஆற்றலானது எதை உண்டாக்கும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உண்டாக்கும். பொட்டன்ஷியல் மின்னழுத்த வேறுபாடை உண்டாக்கும். எங்கு? அக்ராஸ் அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ்க்கு நடுவில், அந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அதற்கு நடுவில் உண்டாக்கும். வேணா காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி உண்டாக்குன்னு காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு ரெசிஸ்டர், இது பேட்ரி, பாசிட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்படி கரண்ட் பாஸ் ஆகும்போது இது நான் சுவிட்சு இப்படி போட்டுடுறேன் ரைட்டா. இந்த இடத்துல பல்பு இது எரியுது, பல்பு எரியுது அப்படின்பா. இதில் கரண்ட் பாஸ் ஆகி இப்படி வரும்போது இந்த ரெசிஸ்டர் இது ஒரு முனை ரைட்டா. இந்த ரெண்டு முனைக்கு நடுவில் என்ன இது? இந்த சோர்ஸ்ன்றது பேட்டரி, சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது வெளியே கூடி வரும்போது இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதை உண்டாக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உண்டாக்குகிறது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் மின்னழுத்த வேறுபாடை இது உண்டாக்குகிறது. எங்கே உண்டாக்குறது? அக்ராஸ் த ரெசிஸ்டர். இது ரெசிஸ்டருக்கு, இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு நடுவில் எதை உண்டாக்குகிறது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உண்டாக்குகிறது. அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடை இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா மின் ஆற்றல் ஆனது உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறான். சரி, ரைட், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அதை தான் படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் அதுக்கு அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இது உண்டாக்குகிறது. விச் இஸ் கனெக்டடு டு த சோர்ஸ் அப்படின்னா அது எதனோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது? சோர்ஸ்னால் பேட்ரி. இந்த பேட்ரி தான் சோர்ஸ்ன்ற மூலப்பொருளோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இது எதோட கனெக்ட் பண்ண ரெசிஸ்டர் எதோட கனெக்ட் பண்ணிப்பட்டிருக்குது? மூலப்பொருள் பேட்டரியிலேருந்து சப்ளை வந்தால் தானே இதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை உண்டாக்கும் ரெசிஸ்டரில். அதை தான் சொல்கிறான் ரைட்டா. விச் இஸ் கனெக்டட் டு த சோர்ஸ் மூலிமா இது கனெக்ஷன் செய்யப்பட்டுள்ளது. கனெக்ஷன் சொன்னால் அதுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட்டு, த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கன்ஸ்டியூட் எ கரண்ட். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது என்னது? ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் உள்ளது வோல்ட் ரைட்டா.
வோல்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கன்ஸ்டியூட்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதை உண்டாக்குகிறது? கன்ஸ்டியூட் எ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டார். அப்படின்னா கன்ஸ்டியூஷனா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது இந்த வோல்டேஜ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கன்ஸ்டியூஷனா உண்டாக்குகிறது, அமைக்கிறது. எதை அமைக்கிறது? எ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டார். அப்படின்னா அந்த ரெசிஸ்டார் மூலமாக ஒரு மின்னோட்டத்தை உண்டாக்குகிறது. ரைட்டா? has to continuously spend the energy. அப்படின்னா இந்த சோர்ஸ் அது அந்த இது வழியாக போகும்போது இப்போ நல்லா கவனிங்க. அதை நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கன்ஸ்டியூட் எ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டார். அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடானது எதை உண்டாக்குகிறது? கன்ஸ்டியூட் எ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டார். அப்படின்னா அந்த ரெசிஸ்டாருக்கு நடுவில் ஒரு கரண்ட்டை உண்டாக்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஃபார் கண்டினியூஸ் டிராவிங் ஆஃப் கரண்ட். அப்படின்னா தொடர்ச்சியாக அது வழியாக கரண்ட் போயிட்டு இருந்தால், கண்டினியூஸ் டிராவிங்னா சென்று கொண்டிருந்தால், இழுத்தல் டிராவிங்னு இழுக்கிறது, அது இங்கே சென்று கொண்டிருந்தாலும் வச்சுக்கோ. ஃபார் கண்டினியூஸ் டிராவிங் ஆஃப் கரண்ட், அது தொடர்ச்சியாக கரண்ட் அது வெளியே சென்று கொண்டிருந்தால், த சோர்ஸ் ஹேஸ் டு கண்டினியூஸ்லி ஸ்பெண்ட் த எனர்ஜி. சோர்ஸ்னால் இந்த பேட்ரி. சோர்ஸ்னால் மூலப்பொருள், அதாவது பேட்ரி. ஹேஸ் என்னவாக இருக்கும்? பேட்டரி என்ன செய்யணும்? ஹேஸ் டு கண்டினியூஸ்லி ஸ்பெண்ட் இட்ஸ் எனர்ஜி. அதனுடைய ஆற்றலை தொடர்ச்சியாக செலவழிக்க வேண்டும். கண்டினியூஸாக கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ரெசிஸ்டார் என்னதுக்கு ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கும், வோல்டேஜை ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது கண்டினியூஸாக ஆற்றலை செலவழிக்க வேண்டியதே வரும். ரைட் அப்படிங்கிறான். அடுத்து, எ பார்ட் ஆஃப் த எனர்ஜி ஃப்ரம் த சோர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். அப்படின்னா இப்படி போகும்போது இதில் ஒரு பகுதி வேலையாக இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. அதான் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுத அதுவாக ஃப்ளோ ஆகுது. அதுக்கு ஒரு வேலை செய்யணும். ரைட்டா? அதுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் ஆகும். அஸ் எ பார்ட் ஆஃப் த எனர்ஜி. அப்படின்னா இதில் ஒரு பகுதி அந்த எனர்ஜி போகுது இல்லையா, அதில் அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டிராவிங், அந்த சோர்ஸ்லேருந்து எனர்ஜி கண்டினியூஸ் ஸ்பெண்ட் த எனர்ஜி, தொடர்ச்சி எனர்ஜினா ஆற்றலை செலவழிக்கிறது. அதில் ஆற்றலில் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் த எனர்ஜி, அதில் ஒரு பகுதி ஃப்ரம் த சோர்ஸ்னால் அந்த மூலப்பொருள்னால் பேட்டரி தான். மூலப்பொருளில் உள்ள ஒரு பகுதி எனர்ஜியானது கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். அது மாற்றப்படுகிறது. அந்த ஒரு பகுதி எனர்ஜி ஆற்றல் எதுவாக மாற்றப்படுகிறது? கேன் பி யூஸ்ட் அஸ் எ யூஸ்ஃபுல் ஒர்க். ஒரு வேலையாக மாற்றப்படுகிறது. அந்த வேலை செஞ்சால் தான் உனக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அண்ட் த ரெஸ்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த ஹீட் எனர்ஜி தான் வேலைப்பாடு. ரைட்டா? அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. அதாவது எ பார்ட் ஆஃப் த எனர்ஜி, ஒரு பகுதி, அதாவது மொத்த பேட்டரியிலேருந்து போகக்கூடிய எனர்ஜியில் பகுதி எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க். தேவையான வேலைக்கு செல்லுகிறது. ரைட்டா? அந்த தேவையான வேலைக்கு அந்த எனர்ஜி செல்லுவதற்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு பகுதி எனர்ஜி நீ செலவு பண்ணணும். ரைட்டா? அதுதான் நல்லா எ பார்ட் ஆஃப் த எனர்ஜினா ஒரு பகுதி எனர்ஜி ஆற்றல் ஃப்ரம் த சோர்ஸ்னால் பேட்ரி, சோர்ஸ்லேருந்து ஒரு பகுதி ஆற்றல் எதுக்கு செலவிடப்படுகிறது? கேன் பி கன்வெர்டட் மாற்றப்படுகிறது இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க்னால் தேவையான வேலைக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் அந்த தேவையான வேலைக்கு மாற்றுவதற்கு ஒர்க்குடன் செய்யணும். அதை ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னா அண்ட் த ரெஸ்ட்டு, அப்போ ஒரு பகுதி அப்படி, இன்னொரு பகுதி என்ன ஆகுது அந்த எனர்ஜியில்? த ரெஸ்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அதுதான் த ரெஸ்ட். மீதி பகுதியானது எதுவாக மாற்றப்படுகிறது? ஹீட் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. ஹீட் எனர்ஜியும் ஒர்க்கு டன்னும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? அது ஒர்க்கு டன்னு தான் எலக்ட்ரானை தூக்கிட்டு போகிறது. அதாவது எலக்ட்ரானை தூக்கிட்டு போய் செயல்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரான் ஃப்ளோவை கொண்டு போகிறது வேலை செய்கிறது. அது ஹீட் எனர்ஜின்னு சொன்னாலும் சரி, ஒர்க்கு டன் சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். அப்போது ஆகவே த பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ எ வயர். அப்படின்னா பேசேஜ்னா செல்லுதல், எலக்ட்ரிக் கரண்ட்னா எலக்ட்ரிக் சர்க்யூட், கரண்ட் அப்படின்னா பேசேஜ். ஆகவே த பேசேஜ்னு செல்லுதல். எது செல்லுதல்? எலக்ட்ரிக் கரண்ட். அப்படின்னா மின்சாரம். அதாவது மின்சாரம் எது வழியாக செல்லுது? த்ரூ த வயர். ஒரு வயர் மூலிமா மின்சாரம் செல்ல வேண்டுமென்றால் ரிசல்ட்டிங் முடிவில் என்னாகும்? இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹீட். முடிவில் என்னாகும்? அது ஹீட்டை உண்டாக்குனா தான் மின்சாரம் செல்ல முடியும், எலக்ட்ரானை தூக்கிட்டு போக முடியும். ஒரு பகுதி எனர்ஜியை ஹீட்டாக உண்டாக்கினா தான் அது ஒர்க்குடன் நடந்தால் தான் இன்னொரு பகுதியிலிருந்து உண்மையான செயல்பாடுகளுக்கு எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போக முடியும். ஆகவே திஸ் ஃபினாமினன் இந்த செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகள், இந்த நிகழ்வுகள், இந்த மாதிரி செய்தல், இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி வேலை செய்கிறத, அதாவது நிகழ்வுன்னு சொல்லுவாங்க, இஸ் கால்டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா
ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்னது? வெப்ப இயக்கம் கரண்ட் மின்சாரத்தின் வெப்ப இயக்கம் என்று சொல்லலாம். எஃபெக்ட்னா இயக்கம்னு சொல்லலாம். அடுத்து திஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் யூஸ்ட் இன் டிவைஸ் லைக் எலக்ட்ரிக் ஹீட்டர் அல்லது எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ். ரைட்டா? இந்த ஹீட்டிங் எஃபெக்ட், இந்த மாதிரி ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம எதில் வந்து பயன்படுத்துகிறோம்? இந்த ஹீட்டிங் எஃபெக்ட்னா அந்த போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுவாக மாறுகிறது? ஹீட்டாக மாறுகிறது. அப்படி ஹீட்டாக மாறக்கூடிய பொருள் நம்ம எதில் பயன்படுத்துகிறோம்? தஸ் த ஹீட் எஃபெக்ட்னா விளைவுகள். என்ன விளைவுகள்? வெப்ப விளைவுகளை த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப், அது மின்சாரத்தின் எஃபெக்ட்னா விளைவுகள்னு அர்த்தம். த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா மின்சாரத்தின் வெப்ப விளைவுகள் இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது இன் டிவைசஸ், இன்னும் ஒரு பொருள் சாதனத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த சாதனமானது லைக் எலக்ட்ரிக் ஹீட்டர் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஹீட்டர்னா மின் சூடேற்றி. மின் சூடேற்றினா வீட்டில் வந்து நம்ம குளிர் காலத்தில் அதை போட்டு விட்டிங்கன்னா உஷ்ணமாக இருக்கும் வீடு. ரைட்டா? அடுத்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்னா நம்ம அயன் பண்ணுறோம் இல்லையா, துணி அயன் பண்ணுறோம் இல்லையா, அந்த தான் அயன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ். இந்த ரெண்டுலேயும் இந்த வெப்ப விதியை நாம் பயன்படுத்தி செயல்படுத்த வைக்கிறோம் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னா, ஜூல்ஸ் விதிமுறை ஆஃப் ஹீட்டிங், வெப்பத்தின் ஜூல்ஸ் விதிமுறை என்று சொல்கிறார்கள். அப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்னது? ஜூல்ஸ் விதி ஆஃப் ஹீட்டிங்னா வெப்பத்தின் ஜூல்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? லெட் வைத்துக்கொள்வோம் ஐ பி த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரீ ரெசிஸ்டார் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறான். இப்போ ஐ என்றது ஒரு கரண்ட்டின் அளவு. அந்த அளவு இவ்வளவு அளவுள்ள ஐ என்ற அளவுள்ள ஒரு கரண்ட்டு மின்சாரம் ஃப்ளோவிங்னா பாய்கிறது துரிய ரெசிஸ்டர் மின்தடையாக்கி அந்த பொருள் சாதனத்தில் போகிறது. ஆனால் அந்த ரெசிஸ்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? எதிர்ப்பு ஆர் இருக்கிறது. துரிய ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின்தடையாக்கின் மின்தடை மதிப்பு ஆர். ரைட்டா? நல்லா பார்த்துக்கோ. ஐன்றது ஒரு ஐ என்ற மதிப்புள்ள ஒரு மின்சாரம் பாய்கிறது ஃப்ளோவிங் துரிய ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டர்னால் மின்தடையாக்கின் மின்தடை ஆஃப் ஆர் என்று வைத்துக்கொள்வோம். அதோட மின்தடையாக்கின் மின்தடை ஆர் வழியாக ஐ என்ற அளவுள்ள கரண்ட் பாய்கிறது. அடுத்து அண்டு வி பி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த மின்தடையாக்கின் நடுவில் எவ்வளோ இருக்குது? வி மின்னழுத்த வேறுபாடு, வி என்ற மின்னழுத்த வேறுபாடு அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அக்ராஸ் த ரெசிஸ்டர் போட்டானா வி என்றது பி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வி என்பது அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக இருக்கிறது, அதாவது மின்னழுத்த வேறுபாடு. எங்கே? அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னா அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் வி என்பது இருக்கிறது. அப்போ ஐயும் பாய்கிறது, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ ஆறு ரெசிஸ்டரோடது. அந்த ரெசிஸ்டரில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ த சார்ஜ் ஃப்ளோவிங் த்ரூ த சர்க்யூட் ஃபார் எ டைம் இன்டர்வல் டி இஸ் கியூன்றான். அப்போ சார்ஜ் அப்படின்றது என்னது? அது வழியாக பாயக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ளோ தான் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? எலக்ட்ரான் ஃப்ளோன்றது சார்ஜ். ரைட்டா? அப்போது அந்த சார்ஜு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோவிங் த்ரூ த சர்க்யூட்னா அந்த சுற்றில். ரைட்டா? அந்த மின் சுற்றில் சார்ஜ் எவ்வளோன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது அதாவது சார்ஜ் என்னது? அது கரண்ட்டுன்னா மின்னோட்டம், இது மின்னூட்டம்னா எலக்ட்ரான் ஃப்ளோ. ரைட்டா? சார்ஜ்னா எலக்ட்ரான் ஃப்ளோ எவ்வளோ ஆகிறது? ஃபார் எ டைம் டி இன்டர்வல் அப்படின்னா அந்த டீனா டைம் நேர இடைவெளியில், டீனா இந்த நேர இடைவெளியில் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது, எவ்வளவு எலக்ட்ரான் சார்ஜ் பாஸ் ஆகுது? Q என்ற சார்ஜ் பாஸ் ஆகுதுன்னு வைத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. ஐ என்ற கரண்ட்டு ஆர் என்ற மதிப்புடைய ஒரு 6 ரெசிஸ்டர் மூலியாக பாய்கிறது. அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது? கேபிட்டல் வி இருக்குன்னு வைத்துக்கொண்டால் இப்போது என்ன செய்யுது? அதை சார்ஜ் அதில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது. அதாவது மின்னூட்டம்னா எலக்ட்ரான் ஃப்ளோ தான் சார்ஜ்னு சொல்லுவான். ஃப்ளோவிங் த்ரூ த சர்க்யூட்னா அந்த மின்சுற்றில் பாயுது. அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு? ஃபார் எ டைம் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. அது அப்படி பாயும்போது அதுக்கு பேர் என்னது? அந்த எலக்ட்ரான் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பாய்ஞ்சிச்சுன்னா, அப்போ ஒரு செகண்ட் வச்சுக்கேன், ஒரு செகண்டுக்கு பாயும்போது அந்த எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரான் பாய்ஞ்சிருக்கு? Q என்ற அளவுடைய எலக்ட்ரான் பாய்ந்திருக்கிறது, அது வழியே சென்றிருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ
Q என்ற சார்ஜ் உள்ள எலக்ட்ரான் செல்வதற்கு ஒரு வேலை செஞ்சு ஆகணும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், த ஒர்க் டன் அப்படின்னா வேலை செய்யப்படுகிறது இன் மூவிங் த சார்ஜ். அந்த சார்ஜ் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை எலக்ட்ரானை தூக்கிட்டு போகிறது அதை சார்ஜுன்னு சொல்லலாம். மின்னோட்டம் கிடையாது, மின்னூட்டத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வேலை செய்யப்படுகிறது அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார். அப்படின்னா அந்த ரெசிஸ்டாரோட முன்முனை மின்முனையிலேருந்து பின்முனை தூக்கிட்டு போனோம் இல்லையா? அப்போ ஒரு வேலை செய்யப்படுகிறது. த ஒர்க் டன்னா வேலை செய்யப்படுகிறது இன் மூவிங் த சார்ஜ். இந்த எலக்ட்ரான்றது என்னது 1.6 × 10⁻19 - 19 கூலும் தானே சார்ஜ், ஒரு எலக்ட்ரான் சார்ஜ். இந்த ஒரு எலக்ட்ரான் சார்ஜை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எலக்ட்ரான் இந்த ரெசிஸ்டர் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டும். த ஒர்க் டன் இன் மூவிங் எ சார்ஜ் Q அக்ராஸ் த எண்ட்ஸ். எக்ஸ்னா இந்த அக்ராஸ் 2 இடைப்பட்ட ரெசிஸ்டரோட முனைகளுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா வித் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு? அந்த ரெசிஸ்டரோடது V அப்படி இருக்கும். Vயாக இருந்தால் அந்த அதனோட 2க்கு நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vயாக இருந்தால் ஒரு சார்ஜை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும். அப்போ அந்த வேலையோட அளவு எவ்வளவு? டபிள்யூன்னு வச்சுக்குவோம் வேலையை. அது வேலையும் ஹீட்டும் ஒன்று தான். அப்போ டபிள்யூன்னு வச்சா அப்போ அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் எவ்வளோ எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதையும் பெருக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? அதுக்கு 2க்கு நடுவில் Vன்னு கொடுத்துட்டான். அப்போ Qன்ற சார்ஜு அந்த எலக்ட்ரானை நம்ம ரெசிஸ்டரில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்ன்றதை பார்க்கணும்னா அதில் உள்ள வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் அதில் எவ்வளோ எலக்ட்ரான் சென்று இருக்கிறது மறுமுனைக்கு என்பதையும் பெருக்கினால் அதனோட ஹீட் கிடைக்கும். வேலைப்பாடு இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம் என்று கிடைக்கும் அப்படிங்கிறான். த எனர்ஜி ஸ்பெண்ட் பை த சோர்ஸ் கெட்ஸ் டிசிபேட்டட். அப்படின்னா அங்கே எனர்ஜி ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது. எனர்ஜி ஸ்பெண்ட் பை த சோர்ஸ்னால் அந்த பேட்டரியிலேருந்து இந்த எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி எனர்ஜி ஆற்றல் செலவிடப்படுகிறது. கெட்ஸ் டிசிபேட்டட்னா காணாமல் போய்விடுகிறது. அந்த ஆற்றல் அந்த வெப்பம் ஆவியாகி விடுகிறது. டிசிபேட்டர்னு காணாமல் போய்விடுகிறது. இந்த ரெசிஸ்டார் அஸ் எ ஹீட் எப்படி அந்த ரெசிஸ்டாரில் வெப்பமாக வெளியேறி விடுகிறது. டிசிபேட்டர்னு வெளியேறி விடுகிறது. எப்படி வெளியேறி விடுகிறது? இந்த ரெசிஸ்டார் வெளியே தானே போகுது. அந்த ரெசிஸ்டாரில் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அந்த வேலை என்னது? W அல்லது H. டபுள்னா ஒர்க் டன் அல்லது ஹீட்டாக மாறி வெளியேறி விடுகிறது. டிசிபேட்டர்னு வெளியேறி விடுகிறது. ரைட்டா? எப்படி வெளியேறி விடுகிறது? டிசிபேட்டர்னா வெளியேறி விடுகிறது. இந்த ரெசிஸ்டார்லேருந்து வெளியேறி விடுகிறது. இந்த ஒர்க்குன்னா ஹீட்டு ஆஸ் எ ஹீட் வெப்பமாக வெளியேறி விடுகிறது. அதை கொண்டு போய் சேர்த்த உடனே அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ அந்த ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்த்த உடனே இது வெப்பமாக வெளியேறி விடுகிறது. ரைட்டா? அது சேர்க்கனாலே இந்த ஒர்க் ஆற்றல் வேணும். ரைட்டா? தஸ் ஆகவே த ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் த ரெசிஸ்டார் இஸ். அப்போ இந்த ரெசிஸ்டார்னால் இந்த மின்தடை ஆக்கியில் எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? ஏன்னா வோல்டேஜ்ன்ட்டு சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிருக்கு அதுதான். அது மின்னழுத்தம் அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் 2 எண்டுக்கு நடுவில் உள்ள மின்னழுத்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V அதையும் எவ்வளோ எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போயிருக்கு அதை ரெண்டையும் பெருக்கினா தான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்னு சொல்லும் W. அதை W தான் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீட்டாக வெளியேறும். அதை ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆனால் தான் இது எடுத்துகிட்டு போக முடியும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு உனக்கு தெரியும் என்ன தெரியும்? that the relation between the charge and the current is Q அப்படின்னா அப்போ நல்ல உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் என்ன தெரியும்? த ரிலேஷன் பிட்வீன் த சார்ஜ்ன்றது எலக்ட்ரான் ஃப்ளோ. ரைட்டா? எலக்ட்ரான் ஃப்ளோவும் அதான் மின்னூட்டம்னு சொல்லுவாங்க. மின்னூட்டத்துக்கும் அண்டு த கரண்ட்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் உனக்கு தெரியும். ரிலேஷனை ஒற்றுமைகள் உனக்கு தெரியும். இஸ் Q என்று வைத்துக்கொண்டால் Qன்னா சார்ஜ் வைத்துக்கொண்டால் அதுக்கு அதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரானோட ஃப்ளோவோட சார்ஜ் Qன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ அது என்ன சொல்லுவாங்க? கரண்ட்டு இன்ட்டு T எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அதோட நீங்கள் டயத்தை மல்டிப்ளை பண்ணிட்டீன்னு சொன்னால் அது சார்ஜ் கிடச்சிரும். Q = I கரண்ட் இன்ட்டு டைம் எவ்வளோ நேரத்துக்கு அந்த சார்ஜ் எலக்ட்ரான் பாஸ் ஆகிருக்கு. அந்த வெப்பம் வந்தால் தான் இது பாஸ் ஆகும். அப்போ எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்கு எவ்வளோ நேரத்துக்கு பாஸ் ஆகிருக்கு ரெண்டையும் பெருக்கணும். ரைட்டா? அப்போ Qன்னா I × T கரண்ட்டையும் அது எவ்வளோ நேரம் எவ்வளோ கரண்ட்டு ப்ளஸ் ஒரு ஆம்பியரா 2 ஆம்பியரா 10 ஆம்பியரா அதையும் 1 நிமிஷத்தில் போச்சா 2 நிமிஷத்தில் போச்சா அதையும் ரெண்டையும் பெருக்கினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Q கிடைக்கும். ரைட்டா? என்ன கிடைக்கும்? Qன்றது எலக்ட்ரான் ஃப்ளோ கிடைக்கும். எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிருக்கு சார்ஜ்.
ரைட்டா. சார்ஜ்னு மின்னூட்டம் கிடைக்கும்னு சொல்கிறான். ரைட்டா. யூஸிங் திஸ், இதை நாம் உபயோகப்படுத்தி வி கெட் ஹச். அங்கே ஹெச்னு என்ன பார்த்தோம், வீக்குன்னு பார்த்தோம்ல. ஹச் அல்லது டபிள்யூ, ஒர்க் டன் ரெண்டும் ஒன்று தான். ஹீட் டிசிபேட்னா வெளியேறியது. ஹீட் டெசிபேட்டட்னாலும் ஒர்க் டன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா. இப்போது ஹெச் ஈக்குவல் டு ஹெச்சுக்கு அடுத்து விக்யூ தானே போட்டிருந்தாங்க. விக்யூ அதாவது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெசிஸ்டர் அண்டு அது எலக்ட்ரான் ஃப்ளோ சார்ஜ் பிட்வீன் த எண்டு. அந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ எலக்ட்ரான் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போது இப்போ க்யூன்றது சார்ஜ். அப்போ க்யூ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான், க்யூன்றது என்னது, எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ நேரத்தில் பாஸ் ஆகிருக்கு, அதான் ரெண்டே பெருக்கி வருது. க்யூ ஈக்குவல் ஐ இன்ட்டு டி. அப்போ இந்த க்யூவை எடுத்துகிட்டு விக்யூவில் ஹெச்டிகள் விக்யூ தானே, விக்யூவில் க்யூ எடுத்துகிட்டு ஐடி சப்மிட் பண்ணேன்னா இந்த இது சப்மிட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெச்டி ஈக்குவல் டு வி ஐடி கிடைக்குது. ஃப்ரம் ஓம்ஸில் ஓம் விதிமுறை பிரகாரம் என்ன கிடைக்குது, வி ஈக்குவல் டு ஐ பை ஆர், அதாவது ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்னு சொல்லுவேன். இப்போ நம்ம விஐயும் எடுக்கணும். முதல்ல க்யூ எடுத்துட்டோம், க்யூக்கு பதிலாக ஐடியை போட்டுட்டோம். ரைட்டா. இப்போ விஐ எடுக்கணும். அப்போ ஓம்ஸ் லா பிரகாரம் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் தானே. அப்போது வி வேணுன்னா ஐஆர் தானே. இப்போ இந்த விஐ எடுத்துட்டேன், விஐ வந்து இங்கே விக்குள்ளே வெளியே ஐஆர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா மேலே என்ன ஆகும், ஐஆர் ஐடின்னு வரும். அப்புறம் ஐஆர் ஐடின்னு வரும்போது ஐ ஸ்கொயர்டு ஆர் டின்னு வருது. ரைட்டா. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் டிசிபேட்டட் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹெச் அல்லது ஒர்க் டன் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது ஐ ஸ்கொயர் ஆர் டின்னு வருது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஹெச் ஆனது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்க்கு நேர் விகிதத்தில் இருக்குது. ஒன்று இதெல்லாமே நேர் விகிதம். மேலே இருக்குது, கீழே டிவைடட் பைல இல்லை அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் கூட ஹீட்டு கூடும். அதேமாதிரி கரண்ட்டு கூட ஹீட்டு கூடும். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், ஐ ஸ்கொயர்னு போட்டால. அப்போ கரண்ட்டு கூடவும் ஹீட்டு கூடும், ரெசிஸ்டன்ஸ் கூடவும் ஹீட்டு கூடும். டைம் எவ்வளோ நேரம் போகுது அப்படின்றத கரண்ட் பாஸ் ஆகுது. பல்ப் அதிகமான நேரம் வந்து பாஞ்சிட்டு இருந்தால் பல்ப் ரொம்ப சூடாகும் இல்லையா. உன் அயன் பாக்ஸ் அதிகமான நேரம் நீ வச்சுரு, அது தொட்டோன்னு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா. அப்போ இதெல்லாம் நேர் விகிதாச்சாரத்தில் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. திஸ் இஸ் நோன் அஸ் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அப்படின்னா இதைத்தான் நாம் ஜூல்ஸ் வெப்ப விதி என்று அழைக்கிறோம் அப்படின்னு தான். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தேட், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா ஜூல்ஸ் வெப்ப விதி ஸ்டேட்ஸ்னு சொல்லுகிறது. தேட் என்ன சொல்லுகிறது, தேட் ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் எனி ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரில் வெப்பம் உண்டாக்கப்படுவது எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஹீட்னா வெப்பம், ப்ரொடியூஸ்னா உண்டாக்கப்படுகிறது. இன்னும் ரெசிஸ்டர் ஈஸ், ஒரு ரெசிஸ்டரில் வெப்பம் எவ்வாறு உண்டாக்கப்படுகிறது அது கீழ்கண்டவாறு இருக்கின்றான். எப்படி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அதை போட்டுக்கலாம், ஐ ஸ்கொயர் போட்டானா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே. ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ப்ரொடியூஸ் டைரக்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்னு போட்டாங்களா. ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துக்கோ. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் போகக்கூடிய கரண்ட்டோட மடங்கு மல்டிப்ளைக்கு நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் நேர் விகிதாச்சாரம் தானே. அதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டரில் மின்தடை வேல்யூ மதிப்புக்கு நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. அடுத்து மூணாவது எது, டி, அது எவ்வளோ நேரம் அதுக்குள்ளே போயிருக்கு கரண்ட்டு, அதுக்கும் நேர் விகிதாச்சாரத்தில் இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம்னா அதில் எவ்வளோ நேரம் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அந்த ரெசிஸ்டரில், அதுக்கு நேர் விகிதாச்சாரம். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம் ஃபார் விச், எவ்வளோ நேரத்துக்கு டைம் ஃபார் விச் த கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர் ஃபார் விச். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். அப்போ நேரத்திற்கும் நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. அப்போ நேரத்துக்கும் நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது என்றால் ஃபார் விச்னா அதில் த கரண்ட் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு, சென்று இருக்கிறது த்ரூ த ரெசிஸ்டார். அப்படின்னா கரண்ட்டு அந்த ரெசிஸ்டார் மூலிமா எவ்வளோ நேரம் சென்றிருக்கிறது என்பதற்கும் நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. ரைட்டா. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம்.